எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல். திருத்தணியில் நடந்த சம்பவம் சோசியல் மீடியாவில் திறந்தாவே அந்த நியூஸ், அந்த வீடியோ தான் போகுது. ரொம்ப கொடூரமான தாக்குதல் பண்ணி கிட்டத்தட்ட 16-17 வயசு பசங்க ஒரு போதையை போட்டுட்டு இவ்வளவு அட்டுழியம் பண்ணுவாங்கிறது, இவ்வளவு ஒரு தாக்குதல் பண்ணுவாங்கிறது மனசாட்சியே இல்லாம விட்டுருக்காங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது அப்படியே வித்தியாசமான ஒரு ஒரு எண்ணங்கள். அந்த அளவுக்கு தலகால தெரியாம போதையில் இருக்காங்க அந்த பசங்க. அதாவது என்ன மைண்ட்ல இருந்தாங்க, அவன் சும்மா இருந்தானா, என்ன பிரச்சனைனே தெரியாத அளவுக்கு ஒரு ரொம்ப இனவெறி தாக்குதல் மாதிரி ஒரு தாக்குதல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கொடூரமான தாக்குதல். அருவா வச்சுக்கிட்டு ரீல்ஸ் போடுற சக்கர்ல, ரீல்ஸ் போடுறதுக்காக, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, வீடியோ போடுறதுக்கு, இவங்க பண்ற அநியாயம் பெரிய அநியாயமா இருக்கு. இவங்கள கட்டுக்குள்ள கொண்டு வர ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு. ஏன்னா அப்படின்னா, இவங்களோட மனநிலைமை எப்படின்னா, டீச்சர்ஸ் முதல்ல ஸ்கூலு, காலேஜ்ல அடிக்கிறத நிப்பாட்டியாச்சு. அடிக்கக்கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டாச்சு. என்னைக்கு வாத்தியாருங்கலாம் அடிக்க நிப்பாட்டுனாங்களோ பசங்கள, இந்த மாரி தான். டயலாக் விட்டுக்குவானுங்க. ஏறுனா ரயிலு, இறங்குனா பெயிலு. அந்த டயலாக் விட்டுக்குவானுங்க. படிச்சு முன்னேறி பணம் சம்பாதிக்கணும், வாழ்க்கையில செட்டில் ஆகணும் அந்த எண்ணமே இல்ல. அன்னன்னைக்கு சரக்கு அடிக்கணும், சண்டை போடணும், வம்பிழுக்கணும். அது அவங்களுக்கு ஒரு கெத்தா தெரியுது. நம்ம இப்படிலாம் பண்ணா நம்ம கெத்து ஏரியாக்குள்ள கெத்தா இருப்போம். நம்மள பார்த்து பயப்படுவாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி தற்குறித்தனமான வேலையை பார்த்துட்டு 17 வயசு பசங்க ஆ இனி இளைய தலைமுறை ரொம்ப கஷ்டம் தான் போட்டுருக்கு. தமிழ்நாடு நடக்கிறத பார்த்தோம் அப்படின்னா, இளைய தலைமுறைகள் எல்லாமே கெட்டு குட்டிச்சராகி சீரழிஞ்சு விட்டாங்க. ஒரு கடைக்கு வேலைக்கு போய் ஃப்ரெண்டோட அனுபவம் தான் அது. என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொன்னா, கடைக்கு வேலைக்கு வர ஒரு பையன்ட்ட "அண்ணே கஷ்டப்படுறேண்ணே, வேலை குடுங்க" அப்படின்னு. அவங்க ஊர் பையன் தான். அந்த பையன்ட்ட மாச லாஸ்ட்ல சம்பளம் வாங்கும்போது, சம்பளம் அவங்க அம்மாட்ட அனுப்பிச்சுருவா அடங்கிறதுக்கு. "இல்லண்ணே என்ட்ட குடுங்க, நான் வீட்டுக்கு அனுப்பிச்சுக்கிறேன்" மாரி சொல்லியிருக்கான். "உங்க அப்பா என்ன பண்றாருன்னு" கேட்டா, "அப்பா இல்லண்ணே." "உங்க அம்மா என்ன பண்றாங்கன்னு" கேட்டா, "எங்க அப்பா கூலி வேலை பார்க்குறாங்க." "சரிடா நீ இங்க சாப்பிடுற 3 நேரம் இங்க தங்கிக்கிற. நீ செலவுக்கு எடுத்துக்க உனக்கு காசு தரேன்டா, மிச்சம் உங்க அம்மாவுக்கு அனுப்பிச்சுடலாம். அம்மா கஷ்டப்படுவாங்கடா, பாவம்டா." "இல்ல இல்ல தேவையில்லண்ணே. எனக்கு எனக்கு நான் சம்பாதிக்கிற காசு நான் வேலை பார்க்குறேன், உங்கள்ட்ட தான் வேலை பார்க்குறேன். நீங்க எனக்கு சம்பளம் குடுத்துருங்க. என் காசு எனக்கு குடுத்துருங்கண்ணே. அனுப்பாதீங்க என் வீட்டுக்கு. அவங்க அவங்க பொழச்சுக்குவாங்க." உங்க அம்மா என்னடா வேலை பார்க்குறாங்க? கூலி வேலை பார்க்குறாங்களாம்மா. இவன் சொல்றான் பாருங்க இந்த மனோவரன 18, 12 வயசு பையன். அவங்க கூலி வேலை பார்க்குறாங்க, பொழச்சுக்குவாங்க, சாப்பிட்டுக்குவாங்க. உனக்கு என்னடா செலவு? 3 நேரம் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிற, தங்கிக்கிற. உனக்கு என்னடா செலவுன்னு கேட்டா, R15 பைக் வாங்கணுமா. அம்மா, குடும்பம் எக்கடா கெட்டு போட்டும். அது தேவையில்ல. எனக்கு R15 பைக் வேணும். அப்படி நிலைமையில இப்போ உள்ள தலைமுறை, இளைய தலைமுறை எல்லாமே இருக்கு. இது எத பார்த்து கெட்டு போறாய்ங்க? என்னன்னே தெரியல. இந்த திருத்தணி சம்பவம் ஒரு யுபில நடந்துச்சுன்னு வச்சுக்கங்க. வீட்ல இருந்து கைது பண்ணி, ரோட்லயே நாய் அடிக்கிற மாரி அடிச்சு, கத்த கத்த இழுத்துட்டு கூட்டு வந்தோம் அப்படின்னா, அடுத்த சுத்தி பார்க்குறவனுக்கு ஒரு பயம் வரும். இப்படிலாம் பண்ணா நமக்கு இந்த மாரி அடி விழுகும், அசிங்கமா போயிரும் அப்படிங்கிற பயம் வரும். இந்த மாரி நாய் அடிக்கிற மாரி ரோட்ல அடிச்சா மட்டும் தான் இவங்களுக்கு பயம் வரும். இவங்க அத தப்பு பண்ண மாட்டாங்க, யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்கனா இடுப்புல கத்தி வச்சுக்கிட்டு சுத்துறது, ரீல்ஸ் போடுறது, ஃபோட்டோ போடுறது, இவங்க பாக்கெட்ல 10 பைசா இருக்காது. எவன்ட்டயாவது ஃபோன்ல பேசிட்டு போனா, இருட்டுல டக்குனு புடிங்கிட்டு போய் அத வித்து சரக்கு அடிக்கிறது. கஞ்சா அடிக்கிறது. இதுதான் அன்னன்னைக்கு போதை. அன்னன்னைக்கு முடிஞ்சு போச்சு. இப்படி போயிட்டு இருக்க இளைய சமுதாயம் எல்லாமே கெட்டு குட்டிச்சலா போச்சு. இவங்கள மாத்தவும் முடியாது, திருத்தவும் முடியாது. சட்டங்கள் வலுவா இருந்தா இவங்கள நாய் அடிக்கிறமாரி அடிச்சு கசக்குனா மட்டும் தான், இவங்கள இவங்களுக்கு பய உணர்வ குடுத்தா மட்டும் தான், இது பண்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மியா இருக்கும். இதே மாரி பாருங்க, அ உத்தரகாண்ட் மாநிலத்தில தேஹராதூன்ல திரிபுரா சேர்ந்த ஒரு மாணவர்கள். அந்த திரிபுரால வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 70லருந்து 80,000 பேர் வராங்க படிக்கிறதுக்கு மட்டும். ஏன்னா தேஹராதூன் பெரிய சிட்டி. காலேஜ் சூப்பரான காலேஜ்லாம் இருக்கு. படிக்கிறதுக்கு யுனிவர்சிட்டில வருவாங்க. இந்த திரிபுரா, உத்தரகாண்ட்ல நம்ம ஹில்ஸ்ல உள்ளவங்க, நாகாலாந்து, மணிப்பூர், அசாம் அந்த மாரி உள்ளவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த சைனீஸோட மூஞ்சியெல்லாம் இருக்கும், ஃபேஸ்லாம் இருக்கும். அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, உத்தரகாண்ட் வந்தோனே, அந்த பையனும், பொண்ணும் வெளியில காய்கறி வாங்குறதுக்கு வந்திருக்காங்க. வாங்கும்போது இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இனவெறி தாக்குதல் மாரி பேச்சு குடுத்து, "நீங்க எங்க வந்தீங்க?" வித்தியாசமான பேச்சுகள குடுத்து, "நீங்க எங்க படிக்கிறீங்க? எங்க இருக்கீங்க?" அப்படின்னு போதைய போட்டு வம்பு இழுக்கும்போது, "நாங்க இந்தியன் தான். நாங்க வெளியூர் கிடையாது." அப்படின்னு சொல்லும்போது பேச்சு முத்தி போயி, கை கலப்பாகி, அந்த பொண்ணோட தம்பி ஒருத்தன் இருக்கான். அந்த பொண்ணு இருக்கு. 2 பேரும் காலேஜ் படிக்கிறவங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு காலேஜ் படிக்க அம்மா, அப்பா அனுப்பிச்சிருப்பாங்க. நீங்க போதைய போட்டுப்புட்டு 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாம, என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கை கலப்பாகி, வார்த்தை முத்தி, ஓவரா பேசும்போது சட்டைய புடிச்சு சண்டை போட ஆரம்பிச்சுட்டாய்ங்க. பக்கத்துல இந்த கடையில இருந்த காய்கறி கடையில இருந்த ஒரு கத்தி எடுத்து அந்த பொண்ணு வயித்துல குத்திட்டான் ஒருத்தன். அந்த பொண்ணு அங்கேயே சுருண்டு விழுந்துச்சு. இந்த பையனும் விழுந்து கிடக்குறான் பயத்துல. உடனே போலீஸ் எஃப்ஐஆர் போட்டு பார்க்கும்போது, 3 பேரும் சும்மா திரியிறாங்க குடிச்சுப்புட்டு. நடந்த பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த மாரி எங்கள நீங்க வேற இனம் அப்படிங்கிற மாரி வித்தியாசமான நீங்க அ ச இது சைனா அந்த மாரி, இந்த மாரி வித்தியாசமான ஒரு இனவெறியால ஒரு தூண்டுதலான பேச்சுல பேசி, அது கைக்குள்ள பை குத்தி அந்த பொண்ணு இறந்து போச்சு. இந்த மாசத்துல டிசம்பர்லயே இறந்து போச்சு. இது எஃப்ஐஆர் கேஸும் போட்டுருக்காங்க பாருங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு பிள்ளைய படிக்க வைக்கிறாங்க. இவன் படிக்கவும் மாட்டான், வாழ்க்கைய உருப்படவும் மாட்டான், அம்மா, அப்பா வச்சு சோறும் போட மாட்டான். அன்னன்னைக்கு போதை வேணும் அன்னன்னைக்கு. அன்னன்னைக்கு சாப்பிடணும், படுக்கணும் முடிஞ்சு போச்சு. இவன வீட்ல உள்ளவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது.
இவங்களுக்கு வந்து ஒரே ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா, ரோட்ல வச்சு நாய் அடிக்காம அடிச்சு இழுத்துட்டு போனோம் அப்படின்னா தான் பார்க்குறவன், சுத்தி பார்க்குறவங்க பசங்களுக்கெல்லாம் பயம் வரும். இல்ல குத்துனாப்புல ஏத்தி இறக்கி கொண்டு விட்டோம் அப்படின்னா, திருப்பி அத பண்ணுவான். ஏன்னா அவங்களுக்கு இது கெத்தா தெரியுது. Instagramல ரீல்ஸ் போடவும், Facebookல ரீல்ஸ் போடவும், ஃபோட்டோஸ் போடவும், வீடியோ போடவும், இதெல்லாம் அவங்களுக்கு கெத்து பெரிய இதா தெரியுது. அருவாள வச்சுக்கிட்டு வித்தியாசமான ஒரு அட்டிட்யூட குடுத்துட்டு, கேவலமா இருக்கு அவங்களோட முடி ஹேர் ஸ்டைலும். அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு 17 வயசு பையன் கூட ஒரு மனநிலைமை எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்குங்கிறதுக்கு, திருத்தணியில இது நடந்தது பெரிய ஒரு கேவலமான விஷயம். சட்டங்கள, தண்டனைகள இன்னும் கடுமையாக்கணும். கடுமையாக்குனா மட்டும் தான் இந்த மாரி நாய்கள்லாம் திருந்துவானுங்க, பயப்படுவானுங்க. இவனுங்க மாரி ஆளுகளுக்குள்ள மனசுல பய உணர்வை கொண்டு வரணும் அப்படின்னா, அவங்கள நாய் அடிக்கிற மாரி அடிச்சு ரோட்ல இழுத்துட்டு வந்து தரணும். அப்பதான் அந்த அடுத்து பண்றதுக்கு ஒரு பயம் வரும். ஒருத்தனால கொண்டு ஸ்டேஷன்ல கொண்டு விட்டுட்டு, ஜெயில்ல போட்டு, திருப்பி அங்கருந்து 17 வயசு தான் அவனுக்கு ஆகுது. சிறுவர் சீர்திருத்த பள்ளி தான் போடுவாங்க. திருப்பி வந்தான்னா அவங்களுக்கு கெத்த தெரியும். கால தூக்கி விட்டு நான் இது பண்ணியிருக்கேன், வெட்டியிருக்கேன், அது பண்ணியிருக்கேன்னு கெத்தா மெயின்டெயின் பண்ணுவான். ஆனா ஃபியூச்சர பத்தி அவங்களுக்கு கவலையே இல்ல. யார பத்தியும் கவலை இல்ல. அம்மா, அப்பா பத்தியே கவலை இல்ல. ஃபியூச்சர பத்தி எவன் கவலைப்பட போறான்? பெத்தவங்கள பத்தி கவலை இல்ல. கஷ்டப்படுறாங்கிறது கவலை இல்ல. எதுவுமே கவலை இல்ல. அன்னன்னைக்கு கிடைச்சா போதும். அந்த மனநிலை இளைஞர் நிலைமையில இருக்கு. இத கொஞ்சம் கட்டுக்குள்ள கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.